இந்தியாவிலேருந்து வெள்ளைக்காரன் வெளியேறி போகிறான். வெள்ளைக்காரன் வெளியேறி போயிட்டா அவன் கொண்டு வந்த ஆங்கிலம்ங்கிற மொழியும் வெளியேறி போயிடும். அப்படி ஆங்கிலம் வெளியேறி போயிட்டா ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மொழி வேணும். அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு மேலே கடந்து சண்டை போட்டு கிடக்காங்க. அதில் எடுத்த முடிவு தான் இந்தி. அவன் நம்மளை பற்றி கன்சிடர் பண்ணல. இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் உட்காந்து தமிழ் பேசிகிட்டு இருக்கான், அங்கே உட்காந்து மலையாளம் பேசிகிட்டு இருக்கான், அங்கே தெலுங்கு பேசுகிறான், கன்னடம் பேசுகிறான், போஜ்புரி பேசுகிறான், மைத்திலி பேசுகிறான், பியாஜ் பேசுகிறான், ராஜஸ்தானி பேசுகிறான், பஞ்சாபி பேசுகிறான். யாரை பற்றியும் கவலைப்படல, எல்லாரும் ஹிந்தி படிச்சுக்க. அப்போ எல்லாரையும் ஹிந்தி படிக்க சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக அந்த மொழியை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு சட்ட நுணுக்கத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எப்போ 30 எதிர்ப்பு வந்தப்போ தமிழ்நாடு பயங்கரமான ஒரு மொழி போராட்டத்தை முன் வச்சிச்சு. அதன் பிறகு 50 அதை சட்டமாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த சட்டத்துக்குள்ளே ஒன்று என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அடுத்த 15 ஆண்டுகளில் எல்லோருக்கும் இந்தியை கொண்டு சேர்க்கறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பையும் எழுதி வச்சுட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். சார், ஐகோ சார் பேசிகிட்டு இருந்தப்போ கேட்டேன், உங்கள் குரல் வளம் என்னமா இருக்குது சார்? அந்த மேடை பேச்சுக்கே உரிய அந்த ஏற்ற இறக்கத்தோடு அவர் பேச பேச கேட்டுகிட்டே இருந்தேன். சமத்துவ கவிதைங்கிற அவருடைய தலைப்பில் அவர் பேசுறது ரொம்ப ஈர்ப்புள்ளதாகவும் சமகாலத்துக்கு தேவையான தலைப்பாகவும் இருந்துச்சு. ஐயாவுக்கு நன்றி. அப்புறம் நண்பர் பாம்புகளை கையில் கொடுத்து மிரட்டி விட்டு போயிருக்காரு. அவருடைய வயதை நான் கணக்கிடலை. அவர் ரொம்ப பணிவாக என்கிட்ட வந்து பேசிட்டு போனார். அவர் என்னோட வயசில் மூத்தவர், நான் சின்ன பையன். அவருடைய 25 ஆண்டு கால உழைப்பை வந்து ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு வனத்துறை எல்லா புத்தகத்துலேயும் அந்த ஆசிரியரோட பெயர் இருக்கும், அதில் அந்த அறக்கட்டளையோட பெயர் இருக்குது. நான் அதை பார்த்துட்டு அவருடைய கார்டு கொடுத்துருந்தாரு. உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு நான் பேசுகிறேன். உங்களுடைய ஊர்வன சார்ந்த அக்கறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு கொடுத்த தலைப்புக்குள்ளே போகிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கலாம். போன புத்தக கண்காட்சியில் இதே மேடையில் சிலப்பதிகார உரையாசிரியர் அடியாருக்கு நல்லார் பற்றி பேசினேன். பேசி முடிக்கும்போது அடுத்து நச்சினார் கிணியாரோட வரேன் அப்படின்னு சொன்னேன். தமிழ் அப்படி கூட்டு வரும்னு நினச்சேன். ஆனால் தமிழ் வேறு ஒரு தலைப்போட ஒரு முக்கியமான உரையாடலோடு என்னை இங்கே கூட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தாங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நார்முநாதன் அவர்களை நினைவுபடுத்தினாங்க. அவரை மனதில் நினைத்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். பாரதி பாடின அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, செந்தமிழ் நாடனும் போதினிலே. அந்த பாட்டில் வர்ற வரியில் அவர் வந்து தமிழ்நாட்டோட ஆறுகளை பாடியிருப்பார். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை, பொருணை நதி அப்படின்னு பாடியிருப்பார். வீரத்தை பாடியிருப்பார், காதலை பாடியிருப்பார், கலையை பாடியிருப்பார், ஞானத்தை, வாணிபத்தை, புலி, கயல், வில், அம்பு, இந்த சின்னங்கள் கொண்ட நம்மளோட தமிழர் கொடிகளை எல்லாத்தையும் பாடி அப்படியே இமய வரம்பில் ஒரு பருந்து மாதிரி பறந்து அப்படியே மேலே போய் உச்சியில் நின்றுட்டு தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிற வார்த்தை கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஐகானிக்காக ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. செந்தமிழ்நாடுன்னு நம்ம மொழியால் நம்மளை எந்த வகையில் அடையாளப்படுத்திக்கிட்டாலும் இந்த கல்வி சிறந்த தமிழ்நாடுங்கிற இந்த அடையாளம் மிக முக்கியமான அடையாளமாக மாறுது. அது ஏன் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து தான் என்னுடைய இந்த உரையாடலும் தொடங்குது. இந்த தலைப்பை நான் ஏன் கையில் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்லிடுறேன். இன்றைக்கி உலகம் அறிவுசார் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கு. அறிவுசார் பொருளாதாரம், நாலேஜ் எக்கானமி அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நாடு அங்கே விளையிற பயிர்கள், அதோட நிலவளம், அதோட உற்பத்தி, தொழில், உழைப்பு, அதோட மூலதனம், இப்படி பாரம்பரிய காரணிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடந்து அந்த நாட்டோட தகவல், இன்ஃபர்மேஷன், அப்புறம் அதோட அறிவு, நாலேஜ், அதுக்கப்புறம் அந்த நாட்டோட புத்தாக்க கண்டுபிடிப்பு, இன்னோவேஷன், இவற்றை முதன்மையாக கொண்டு உருவாகிற அல்லது உருவாக்கப்படுற வளர்ச்சி தான் அறிவுசார் பொருளாதாரம். ஸோ 1 இன்ஃபர்மேஷன், 2 நாலேஜ், 3 இன்னோவேஷன். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்?
இப்போ நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத காலகட்டம் இருக்கும்ல, மனிதர்கள் வந்து நெருப்பையும் சக்கரத்தையும் மனித இனத்தோட முதல் ஆற்றலாக அவங்க கருதின காலகட்டம் இருந்துச்சு. அப்புறம் வரலாற்று காலகட்டத்தில் நம்பிக்கைகளும் கதைகளும் நம்மளை வந்து நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை கட்டமைச்சிச்சு. அப்புறம் தேவை வந்துச்சு, சேமிப்பு வந்துச்சு, வாணிபம் வந்துச்சு. இதெல்லாம் உலகத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருந்துச்சு. மிக அண்மையில் அறிவியலும் தொழில்நுட்பமும் வந்துச்சு. இப்போ உலகத்தில் தங்கம் எந்த நாடு அதிகமாக வச்சுருந்துச்சோ அது வல்லரசு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போ தங்கம் இருந்த இடத்த ஆயில் பிடிச்சிருச்சு. இப்போ ஆயில் இருந்த இடத்த அணு ஆயுதம் பிடிச்சிருச்சு. இப்போ அணு ஆயுதம் இருந்த இடத்த அடுத்து என்ன பிடிக்கும், எது உலகத்தை ஆளும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏதாவது தெரியுமா? அடுத்து உலகத்தை ஆட்டி படைக்க போகிற அந்த விஷயம் அறிவு தான், நாலேஜ். நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஆனால் அதுதான் அடுத்து உலகத்தை ஆட்டி படைக்க போகிற விஷயமா உருவாக இருக்குது. அறிவை தான் இனி வர்ற உலக நாடுகள் தங்களுடைய முதன்மையான காரணியாக மாற்றிக்கிட்டு இருக்கு. இதை தான் அறிவுசார் பொருளாதாரத்தோட அடிப்படையாக பார்க்குறாங்க. இந்த அறிவுசார் பொருளாதாரத்துக்கு 4 முக்கிய தூண்கள் இருக்குது. ஒன்று எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், கல்வியும் பயிற்சியும். ஒரு காலத்தில் எல்லாரும் படிக்கணும், கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம மேடை போட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போவும் பேசிகிட்டே இருக்கோம், சினிமாலேயே சொல்கிறோம், டேய் படிடா பரமான்றோம். சிதம்பரம் படிப்பு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு சேஞ்ச் நடக்குது. அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் எவ்வளோ பேர் பட்டதாரிகளாக டிகிரி ஹோல்டராக இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை இன்றைக்கி உலகத்துக்கு. அந்த டிகிரி ஹோல்டரில் யாரெல்லாம் இந்த உலக மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சிக்க தயாராக இருக்காங்கங்கிறது தான் இன்றைக்கி முக்கியம். ஸ்கில், இந்த உலகம் ஸ்கில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல முன் வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த திறன்மிக்க மனித வளம், ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ், அதுதான் இன்னைக்கு காலத்தோட அடிப்படையாக மாறி இருக்கு. ரெண்டாவது விஷயம் புத்தாக்க முயற்சி, இன்னோவேஷன். முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு புதுசு புதுசாக தீர்வுகளை கண்டறிகிறது, அதுக்கான ஆற்றல். உதாரணமாக ஒரு தொழிற்சாலை இருக்குது, அங்கே பல்லாயிரம் தொழிலாளர்கள் ஒன்று கூடி நம்ம உட்காந்துருக்க இந்த நாற்காலியை உற்பத்தி பண்ணுறாங்க. இது ஒரு காலம். இப்போ இந்த நாற்காலியை விட புதிய டிசைனை ஒருத்தன் வடிவமைக்கிறான்ல, அதிலிருந்து அந்த டிசைனை உருவாக்குற டெக்னாலஜியை உருவாக்குறது இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த துறை வளர்ச்சி அடைஞ்சு இப்போ அந்த டெக்னாலஜியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்ல, அதை சரி பண்ணுற வரைக்குமாக இந்த புத்தாக்க கண்டுபிடிப்பு மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் அறிவுசார் பொருளாதாரத்தோட இரண்டாம் தூணாக இருக்குது. அதாவது நாற்காலி தயாரிக்கிற ஃபேக்ட்ரி உருவாக்குறது இல்லை, ஐடியாவை தயாரிக்கிறவன் உலகத்தை ஆட்சி பண்ணுற இடத்த நோக்கி போயிட்டே இருக்கிறான். மூணாவது நாம் அறிஞ்ச தகவல் உள்கட்டமைப்பு, இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரொம்ப எங்கேயோ போகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஊருக்குள்ளே வந்துடுறேன். இப்போ திருநெல்வேலியில் எஸ்என் ஹை ரோடு இருக்குது, திருச்செந்தூர் ரோடு இருக்குது, திருவனந்தபுரம் ரோடு இருக்குது, வண்ணாரப்பேட்டை பைபாஸ் இருக்குது. இதெல்லாம் திருநெல்வேலியோட போக்குவரத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த இன்ஃபர்மேஷனுங்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டவுனில் இருக்கிற நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் பாளையங்கோட்டைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த சாலையில் போக்குவரத்து வசதிகள் இயங்குகிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கணும். அது மாதிரி இந்த அறிவு ஒரு இடத்துல தேங்கி இருக்காமல் எல்லா இடத்துக்கும் பரவலாக போய் சேரணும். சமூகத்தோட விளிம்பு நிலையில் இருக்கிற மனுஷனுக்கும் அறிவு கொண்டு போய் சேர்ற பாதையை உருவாக்கணும். அப்போ அறிவுங்கிறது ஜனநாயகமயப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய மாற்றமாக இன்றைக்கி மாறிட்டுருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு காலத்தில் இந்தியாவில் இருக்க முக்கிய நகரங்கள் எல்லாத்தையும் வெள்ளைக்காரரை தண்டவாளம் போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் தந்தி வந்துச்சு, தந்தியால் எல்லா ஊர்களும் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறம் கிராமங்கள் தோறும் மின்சாரம் வந்துச்சு, காங்கிரீட் சாலைகள் வந்துச்சு, மினி பஸ் வந்துச்சு, நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் டிவி பெட்டி வந்துச்சு. அப்புறம் நம்ம அக்கா, அண்ணன், தம்பி, மாமா, பெரியப்பா, சித்தப்பா கையிலெல்லாம் செல்ஃபோன் வந்துச்சு, இன்டர்நெட் வந்துச்சு. இன்றைக்கி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கையில் லேப்டாப் வருது, அதுக்குள்ளே ஏஐ டூல்ஸ் வருது. இது என்ன, ஒரு 20 லட்சம் பேர்
ஏஐங்கிற டெக்னாலஜிக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு டெக்னாலஜி ஜனநாயகமயப்படுத்தப்படுது, அதுக்குள்ளே எல்லாரும் நுழையிறோம். இந்த சேஞ்சை உருவாக்கும் போது தான் அறிவுசார் பொருளாதாரத்தில் நாமளும் ஒரு முக்கிய அங்கமாக பங்களிக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். ஸோ எஜுகேஷன், ட்ரைனிங், இன்னோவேஷன், இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மூணையும் கடந்து இந்த அறிவுசார் பொருளாதாரத்தில் 4வதாக இருக்கிற ஒரு தூண் இதை புதிய தொழில்களை தொடங்குறதும் அதுக்கான சட்டங்களும் கட்டமைப்புகளும். ஸோ எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனல் ரெஜிம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நம்ம ஊரில் எது ஃபேமஸான பண்டம் அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லிடும், திருநெல்வேலினா அல்வா அப்படின்னு சொல்லிடும். வேறு நம்ம ஊர் சுற்றி இருக்கிற ஊர்களில் என்னென்ன ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது? பத்தமட பாய் அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அம்பாசமுத்திரத்தில் ஒன்று இருக்குது, செப்பு ஜாமான். வீரநல்லூரில் செடிப்புட்டா சேலைன்னு ஒரு சேலை புவிசார் குறியீடில் சொல்கிறாங்க. நம்ம புளியங்குடி எலுமிச்சம்பழம் இப்படி எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெளியே போனால் நமக்கு இன்னும் வைடராக கிடைக்கும், பழனி பஞ்சாமிர்தம் இப்படிலாம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நில அமைப்புக்குள்ள அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கொடுக்கப்படுற ஒரு சட்ட பாதுகாப்பு. அதோட அர்த்தம், இந்த பொருளை வேறு யாரும் டூப்ளிகேஷன் பண்ண முடியாது, ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு சட்ட பாதுகாப்பு. இப்போது இது வந்து ஒரு தனிநபரை சேர்ந்ததில்லை. திருநெல்வேலி அல்வாங்கிறது திருநெல்வேலிக்குள்ளே உருவாக்கப்படுற ஒரு பண்டமாக ஒரு கூட்டு அறிவு சொத்தாக அது மாறுது. அப்போ ஒரு தனிநபரோட அறிவு சொத்தாவோ ஒரு நிறுவனத்தோட அறிவு சொத்தாவோ மாறுறத பேட்டன் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு கூட்டு சமூகத்தோட அறிவு சொத்தாக இருக்கிறத புவிசார் குறியீடு, ஜிஐ டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த அறிவுசார் பொருளாதாரத்தோட 4வது இடத்துல இருக்குது. இப்போ நம்மோட காப்புரிமைக்குள்ள ஒரு பொருள் அப்படின்னா அது நம்முடைய சிந்தனை தான். நம்ம ஒவ்வொருத்தரோட சிந்தனை தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அறிவுசார் பொருளாதாரத்தில் ஒரு நாடோ ஒரு நகரமோ ஒரு மாநிலமோ முன்னேறி போகிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. இது இன்றைக்கி நேற்று அல்லது நாளைக்கு வரப்போகிற நவீன யுகத்தில் இது எல்லாத்துக்குமே முக்கியமான வளமாக இருக்க போகிறது நம்முடைய சிந்தனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சிந்தனையை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுமே அப்படின்னு சொல்லி விளம்பரம்லாம் பண்ணுறாங்கல்ல. யோசிச்சு பாருங்கள், குதிரைக்கு மருந்து செய்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க, அந்த ஐடியா அல்வாவாக மாறிடுச்சு. ஜப்பான் நாட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் போகிறாரு, போயிட்டு வந்து அவர் பண்ண ஐடியா திருநெல்வேலியில் ஈரடுக்கு மேம்பாலமாக மாறிடுச்சு. இப்படி சோஷியல் சேஞ்ச் எஜுகேஷனுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 1920 பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போடலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. சென்னையில் மேயராக இருந்த சர்பிடி தியாகராயர் கொண்டு வர்றாரு, அது ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை அடுத்த முதலமைச்சராக வர்ற எம்ஜிஆர் கையில் எடுத்து சத்துணவாக மாற்றுறாரு, நியூட்ரிஷன் ஆட் பண்ணுறாரு. அந்த ஐடியா மேம்படுத்தப்படுது. அதில் கலைஞர் வர்றாரு, முட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஐடியா அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வர்றாரு. அப்போது ஒரு ஐடியா சமூக நீதிக்கான வாய்ப்புகளை வழங்குது, சோசியல் சேஞ்சை உருவாக்குது, வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டப்பட்ட ஐடியாவாக மாறுது. இப்படி எடுத்துக்குவோம், இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நமக்கு நில வளமும் மழை வளமும் ரொம்ப முக்கிய காரணியாக இருக்கணும். இந்த காரணி நமக்கு சீரம் ஒரு என்ன சொல்ல எல்லா நாளும் கிடச்சிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் பருவமழை இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தான் அந்த காரணிகள் அமையுது. அப்போ இந்தியாவை தொழில்துறை நாடாக மாற்றணும்னு நேரு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கான சேஞ்சஸ் நிறைய நடந்துச்சு. நாம் அணு ஆயுதம் தயாரித்தோம், டேங்குகள் தயாரித்தோம், ராக்கெட் தயாரிப்புகளில் ஈடுபட்டோம், எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் சாதாரண எளிய மனிதன்கிட்ட என்ன சேஞ்சை உருவாக்க முடிஞ்சு, அந்த பதில் ஒரு நிலையான வளர்ச்சிக்கான பதிலாக நம்மகிட்ட இல்லாதப்போ தான் தமிழ்நாடு வந்து தனித்துவமான பாதையாக கல்வியை தன்னோட ஐடியாவாக எடுத்துக்கிச்சு. ஸோ 1920 நான் சொன்ன கதையோட தொடக்கமே ஐடியா தான். உதாரணத்துக்கு கல்விங்கிற ஐடியா தான். நம்ம நாடு குடியரசானது விடுதலை அடைஞ்சது 1947 ஆகஸ்ட் 15, எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதி முடிக்கிறாரு. 1949 வருஷம் டிசம்பர் 26 எழுதி முடிக்கிறாரு.
1950வது வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக ஆகுது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 6 வயசு முதல் 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் அடிப்படையாக கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த குறிப்பு எழுதப்படுவதற்கு 30 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த சென்னை மாகாணம்ங்கிற நம்ம தமிழ்நாடு தொடக்க கல்வி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அடிப்படை கல்வியை கொடுத்துருக்கு. இந்தியாங்கிற ஒரு முழு நாடு சிந்திக்கிறதுக்கு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தெற்க இருக்கிற ஒரு மண்ணில் இருந்து அந்த ஐடியா கல்வியாக மாறுது. நாம் எல்லோருக்கும் அடிப்படையாக கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குது. நாம் நெடுங்காலமாக தமிழ்நாடு செஞ்சுட்டு வர்ற எல்லா போராட்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா கேள்விகளும் பின்தொடர்ந்து போய் பார்த்தா அங்கே கல்விக்கான நம்மளோட பண்பாட்டு அரசியல் தான் பின்னாடி வந்து நிற்கும். சுமாராக ஒரு 100 வருஷ காலத்தில் இருக்கிற விஷயங்களை பட்டியலிட்டு பார்த்தாலே அடுத்த 10 ஆண்டுகளில் இப்போ 1950ல் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வரும்போதே அதுக்குள்ளே மும்மொழி திட்டம் ஒன்று கொண்டு வராங்க. இந்திங்கிற மொழியை வந்து கொண்டு வராங்க. இப்போவே நமக்கான போராட்டம், மொழி போராட்டம் அப்படின்னு நடக்குது. அது என்ன அப்படின்னு பின்தொடர்ந்து போய் பார்த்தா அது கல்விக்கான போராட்டம் தான். கல்விச்சாலைக்குள்ளே நாம் படிக்கக்கூடிய மொழியில் 3ஆவதாக ஒரு மொழி உள்ளே வரும்போது அதை எப்படி கையாள்வதுங்கிற அந்த போராட்டம் அங்கேருந்து துவங்குது. 1930களில் நடராசனும் தாளமுத்து முதல்ல கைதாகி சிறைக்கு போகிறாரு. நடராசன் 2ஆவதாக கைதாகி சிறைக்கு போய் முதல்ல இறந்துடுறாரு. அதன் பிறகு தாளமுத்து இறந்ததுனால தாளமுத்து பேரை முதல்ல சொல்கிறோம். தாளமுத்து, நடராசன் இருவரும் தங்களுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் பண்ணுறாங்க. அதன் பிறகு 1950ல் மறுபடியும் இந்தி தலையெடுக்குது. 49ல் ஒரு தடவை தலையெடுக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கு எதிரான கிளர்ச்சியை தமிழ்நாடு தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சந்திப்புகளுக்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு பகுதியில் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து வெள்ளைக்காரன் வெளியேறி போகிறான். வெள்ளைக்காரன் வெளியேறி போயிட்டா அவன் கொண்டு வந்த ஆங்கிலம்ங்கிற மொழியும் வெளியேறி போயிடும். அப்படி ஆங்கிலம் வெளியேறி போயிட்டா ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மொழி வேணும். அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு மேலே கடந்து சண்டை போட்டு கிடக்காங்க. அதில் எடுத்த முடிவு தான் இந்தி. அவன் நம்மளை பற்றி கன்சிடர் பண்ணல. இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் உட்காந்து தமிழ் பேசிகிட்டு இருக்கான், அங்கே உட்காந்து மலையாளம் பேசிகிட்டு இருக்கான், அங்கே தெலுங்கு பேசுகிறான், கன்னடம் பேசுகிறான், போஜ்பூரி பேசுகிறான், மைத்திலி பேசுகிறான், பியாஜ் பேசுகிறான், ராஜஸ்தானி பேசுகிறான், பஞ்சாபி பேசுகிறான். யாரை பற்றியும் கவலைப்படல, எல்லாரும் ஹிந்தி படிச்சுக்க. அப்போ எல்லாரையும் ஹிந்தி படிக்க சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக அந்த மொழியை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு சட்ட நுணுக்கத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எப்போ 30ல் எதிர்ப்பு வந்தப்போ தமிழ்நாடு பயங்கரமான ஒரு மொழி போராட்டத்தை முன் வச்சுச்சு. அதன் பிறகு 50ல் அதை சட்டமாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த சட்டத்துக்குள்ளே ஒன்று என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அடுத்த 15 ஆண்டுகளில் எல்லோருக்கும் இந்தியை கொண்டு சேர்க்கறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பையும் எழுதி வச்சுட்டாங்க. அப்போ என்ன, 1950, 1965 இந்த 15 வருஷத்துக்கு இடையில் எந்தெந்த வகையில் இந்தியை கொண்டு வந்து நம்ம மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வேலையிலையுமே போராட்டங்களும் நடந்துச்சு, எதிர்ப்புகளும் நடந்துச்சு. கள்ளக்குடி நடந்ததுலேருந்து ஆரம்பித்து நாம் இந்தியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெங்கே தட்டி வச்சோமோ அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்குது. என்னென்னா, ஒட்டுமொத்தமாக இப்போ நான் வந்து பஞ்சாபின்னு வச்சுக்கோங்க. நான் என் தாய்மொழி பஞ்சாபி, நான் பஞ்சாப் பேசிகிட்டு இருப்பேன். நான் இங்கிலீஷ் கற்றுக்குவேன், உங்களோட உரையாட தமிழ்நாட்டுக்கு வரேன், உங்களோட ஹாய் ஹவாரின்னு சொல்லுவேன், நீங்களும் ஹாய் ஹவாரின்னு சொல்லுவீங்க. இப்போ நானும் நீங்களும் ஹிந்தி பேசணும்னு சொல்கிறான், 2 பேரும் உட்காந்து மாங்குன்னு படிச்சிருவோம். ஹிந்தி தாய்மொழி, அவன் இங்கிலீஷை மட்டும் படித்தா போதும், அவன் வந்து ஹிந்தியை பேசுவான். இப்போ 3 பேருக்கும் பந்தயம் வைப்போம், யார் அதில் ஜெயிப்பா ஹிந்தியில்? அப்போ யாருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்? அப்போ அரசு வேலை, கல்வி, இடஒதுக்கீடு சார்ந்த எல்லா விஷயங்களும் யாருக்கு போய் சேருங்கிற அந்த கேள்வி உருவாகும் போது தான் இந்த கேள்வியை முன்னோக்கியே சிந்தித்த தலைவர்கள் இங்கே இருந்ததுனால அவர்கள் கேள்வி எழுப்புனாங்க. அவர்கள் கேள்வி எழுப்புனதுனால இங்கே கல்வி சூழலுக்குள்ளே இருந்தவன் படித்தவங்க எல்லாருமே கிளர்ந்து இருந்தாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் பண்ணவங்க பட்டியலில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் இருப்பார், ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு வயசானவர் இருப்பார், ஒரு குஸ்திவாத்தியார் இருப்பார், ஒரு ஒரு உணவு விடுதியில் உணவு பரிமாறினவர் இருப்பார். இது மொழிக்கான போராட்டம்னு நம்ம சொல்கிறோம்ல,
அது உண்மையிலே மொழிக்கான போராட்டம் தான். ஆனால் அதுக்குள்ள கல்வி இருந்துச்சு. தாளமுத்து நடராசன் 1930களில் இறந்து போகிறாங்க. அதன் பிறகு இந்த 65ஆம் வருஷத்தில் இந்தி வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 நம்மளை ஒரு மிருகம் விழுங்க வருதுங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல, அது எல்லா மக்களையும் வந்து சேராதப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விழிப்புணர்வு அடைஞ்ச அண்ணா மாதிரியான தலைவர்களால், பெரியார் மாதிரியான தலைவர்களால் இந்திங்கிற ஒரு மொழி ஆதிக்கம் நம்மளை வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிற விழிப்புணர்வு இருந்தவங்க அது குறித்த ஒரு பெரிய பதற்ற உணர்வில் இருந்தாங்க. அப்போ தான் கீழப்பழுவூர் சின்னசாமின்னு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் நிறைய மேடையில் நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர் மெட்ராஸ்க்கு போகிறாரு அரியலூர்லேருந்து. அப்போ முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்களை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறார். ஐயா, நீங்களும் தமிழர் தானே, தமிழை எப்படி அழிக்க போகிறானே, இதை பார்த்துட்டு சும்மா விட்டுலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட பிறகு இந்த பைத்தியக்காரனை பிடிச்சி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரை கூட்டு போய் ஒரு நாள் சிறையில் வைக்கிறாங்க. வெகுண்டெழுந்து போய் ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வாசலில் எழும்பூர் ரயில்வே நிலையம் வாசலில் ஒரு பத்திரிக்கை தொங்குது. அப்போ வந்து வியட்நாமில் போராட்டம் நடக்குது. புத்த பிக்குகள் வந்து தங்கள் மேலே நெருப்பு வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிற காட்சி அது. அதை பார்க்குறாரு. தன்னோட எதிர்ப்பை காட்டணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதன் பிறகு கிளம்பி நேராக சொந்த ஊருக்கு போகிறாரு. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருக்காங்க. மகளுக்கு பேர் என்ன தெரியுமா? திராவிட செல்வி. அவர் கடிதம் எழுதுகிறாரு. மனைவிக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துட்டு நண்பனுக்கு தகவலை சொல்லிவிட்டு நேராக கிளம்பி திருச்சி ரயில் நிலையம் போகிறாரு. ஏன்னா சென்ட்ரலில் அடித்தாதான் சென்ட்ரலில் கேட்கும். அதுக்காக ரயில் நிலையம் போகிறாரு. அங்கே போய் அதிகாலை 4 மணிக்கு தன் மேலே பெட்ரோலை ஊற்றிட்டு நெருப்பு வச்சுக்கிறார். 1964 கீழப்பழுவூர் சின்னசாமிங்கிறவன் தான் முதல்ல பற்ற வைத்தார் அந்த நெருப்பை. அந்த நெருப்பு பற்றி எரிஞ்சிச்சு. ஆனால் அதன் பிறகு தமிழர்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. மொழி போராட்டம்னா என்னங்கிறத திரும்ப திரும்ப அவர்களுடைய உரையாடலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 10 சின்னசாமி கிளம்புனாதாண்டா இவங்க அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தவங்க 1965 ஜனவரி 26 குடியரசு நாளன்று இந்தியாவில் எல்லோருக்கும் இந்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர எல்லா சம்மதங்களும் நிறைவேறி இருந்தப்ப அப்போ இன்னும் சின்னசாமிகள்லாம் நிறைய பேர் கிளம்புனாங்க. சென்னை போயிருந்தீங்கன்னா அங்கே அரங்கநாதன் சப்வே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரங்கநாதன்கிறவர் ஒரு குஸ்தி வாத்தியார். அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் குரு அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க. அந்த அரங்கநாதன் எங்கேருந்து வந்தார் தெரியுமா? அவருக்கு முன்னாடி சின்ன தம்பின்னு ஒருத்தர். அவர் தான் முதல்ல ஒரு சினிமா பார்த்துட்டு வராங்க. டேய் தமிழர்களா, நாளைக்கு உங்கள் வாய்க்குள்ள இந்தியை திணிக்க போகிறாங்கடா, இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையரங்க வாசலில் ஒரு ஒரு பெட்டியில் எழுதி வச்சுட்டு தன் மேலே நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டார் 1965. அவர் கொளுத்திக்கிட்டதுக்கு பிறகு அவர் வந்து திமுக கட்சியில் பொருளாளராக இருந்தவர். அந்த நுங்கம்பாக்கம் பகுதி பொருளாளர் அவர் இறந்தது தகவல் கேட்டு அவர் வீட்டுக்கு துக்கத்துக்கு போயிட்டு வந்தவர் அரங்கநாதனும் தீ குளிக்கிறார். 2 பேர் தீ குளித்த உடனே டெல்லிக்கு போகுது. அதை பற்றின தகவல் போன உடனே தமிழர்கள் 2 தீ குளித்த தகவல் அறிந்தோம், இந்த விஷயத்தை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறோங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அப்போ தான் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ பற்றி எரிஞ்சது தான். அப்போ தான் மொழி போராட்டம்ங்கிறது நம்முடைய மொழி போராட்டம் மட்டுமல்ல, கல்விக்குள்ள எப்படி வந்து 3வது மொழியை திணிக்கிறதன் மூலமாக 3ஆம் தர குடிமக்களாக ஒரு மாநிலத்தை சேர்ந்த சொந்த தேசிய இனக்குழு மக்கள் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் தலைவர்களாலும் சொந்த மக்களாலும் எழுந்து நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி போராட்டம். இந்த போராட்டம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த போராட்டம் 1967 எலெக்ஷனில் தெரிஞ்சிச்சு. அந்த 67 எலெக்ஷனில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் 68 அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க. இருமொழி கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க ஒரே கேடயம். தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளில் தான் பாடம் கற்பிக்கப்படும். இந்திங்கிற மொழி இங்கே கற்பிக்கப்படாது அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதுதான் அதை அவர் சட்டமாக்கினார். சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. கோயம்புத்தூர் நடந்துச்சு, மதுரையில் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. சென்னையில் மேப்பியர் பூங்காவில் தான் அண்ணா போய் அந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தில் கலந்துக்கிறாரு.
அப்போ தான் சொல்கிறாரு, என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன், இனி தன்னால் ஆனதை டெல்லி பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி அன்னைக்கு கேடயமாக கிடைச்ச அந்த இருமொழி கொள்கைங்கிற போராட்டத்தில் தமிழ்ங்கிற மொழியை நம்மோட வேறாக எடுத்துக்கிட்டோம், ஆங்கிலத்தை நம்மோட சிறகுகளாக எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டையும் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் ஆள் கொள்ளாத பசியோட தமிழ்நாடு முன்னேறிச்சு. நமக்கு அதுக்கு முன்னாடி கல்வி இல்லையா? இருந்துச்சு. பல்லவர் காலத்தில் கடிகைகள் இருந்துச்சு, பாண்டியர்கள் காலத்தில் சாலைகள் இருந்துச்சு, சோழர்கள் உறைவிட கல்லூரிகள் நடத்தியிருக்காங்க, எண்ணாயிரத்தில் எசாலத்துலலாம் கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு, வைணவ மடங்கள் இருந்துச்சு, சேரர்கள் களரிகள் வச்சுருந்தாங்க, சமண பள்ளிகள், பௌத்த பிக்குகளோட சீலங்கள் நிறைய இருந்துச்சு. என்னென்னா டவுனில் இருந்தது செய்திநல்லூருக்கு வராது, பாளையங்கோட்டையில் இருக்கிறது பர்கிட் மாநகரத்துக்கு வராது. ரெண்டுக்கும் நடுவில் குண்டும் குழியுமா சாதி, சமய, வர்ணாசிரம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கல்வியினால் எல்லோருக்கும் சமத்துவமான கல்வி போய் சேராத ஒரு பாதை இருந்துச்சு. இந்த கதையை மாற்றி எழுதுனதில் நிறைய கல்வி புரட்சியாளர்களுக்கு இடம் இருக்குது, மிஷினரிகளுக்கு இடம் இருக்குது, நீதி கட்சி ஆட்சிக்கு இடம் இருக்குது, சுயமரியாதை இயக்கத்துக்கு இடம் இருக்குது, 2 திராவிட கழகங்களுக்கும் கட்சிகளுக்கும் இடம் இருக்குது, தனித்தமிழ் இயக்கங்களுக்கு இருக்குது, முற்போக்கு சிந்தனை கொண்ட தலைவர்களுக்கு இருக்குது. இப்படி எல்லாருடைய பங்களிப்பில் தான் அந்த சங்கிலிகளை பிடிச்சி தான் கரையேறி வந்திருக்கோம் நம்ம அத்தனை பேரும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், திருநெல்வேலி சரித்திரம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதை எழுதினவர் கால்டுவெல் பாதிரியார். அவர் தான் ஆதிச்சநல்லூரில் அந்த அகழாய்வுக்குழியை கண்டுபிடிச்சவர். அவருக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அவர் அதை பற்றி தகவல் தெரிஞ்சு பண்ணவர். ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள், ஹரப்பா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை நம்முடைய பொருணை நதி தீரத்தோட தொட்டில், பொருணை நாகரிகத்தோட தொட்டில் அப்படின்னு கம்பீரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். கீழடி தொல்லியல் தடங்களை நம்ம தாய் கிழவி விளையாடிட்டு பேரம்பேத்திமார்களுக்கு மிச்சம் வச்சுட்டு போன பொக்கிஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அறிவுசார் பொருளாதாரத்தோட ஒரு புத்தகத்தை நாம் தயார் பண்ணோன்னா அதோட முன்னட்டை பொருணையும் சிவகலையுமா இருக்கும், பின்னட்டை கீழடியும் கொந்தகையுமா இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அறிவுசார் பொருளாதாரத்தோட முதலீடாக தமிழ்நாடு தன்னோட கல்வி பாரம்பரியத்தை தான் வச்சிட்ருக்கு. ஒரு தலைமுறையிட்டிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நம்மளோட கல்வி பாரம்பரியத்தை கடத்துறது தான் நம்முடைய நீண்டகால வேலையாக இருந்திருக்கு. இதில் மிகப்பெரிய வேலையாக இருந்தது அதை காப்பாற்றுறதா இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கும் மும்மொழி கொள்கைங்கிறத தேசிய கல்விக் கொள்கைங்கிற பெயரின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாதான் 3500 கோடி நிதி தர முடியும்னு சொல்கிறாங்க. அந்த நிதியை பெறுவதற்கு முன்னாடியே தமிழ்நாடு பல கட்டங்களாக கல்வியை உயர்த்தியிருக்கு. திண்ணைப்பள்ளிகள் இருந்த ஊரில் 22,932 ஸ்மார்ட் போர்டு வகுப்பறைகள் தொடக்கப்பள்ளிகள் உருவாயிருக்கு. 8000 ஹைடெக் லேபுகள் உருவாயிருக்கு. உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருந்த கொரோனா இருந்த காலகட்டத்தில் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வெறும் 1000 ரூபா தன்னார்வலர்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 25% கல்வி இழப்பை கட்டுப்படுத்தியிருக்கு தமிழ்நாடுன்னு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி தமிழ்நாடை பாராட்டிட்டு போயிருக்கு. கல்விக்குள்ளே நாம் செஞ்ச இந்த மாற்றங்கள் இன்னும் பல கட்டங்களாக வளர்ந்துட்டுருக்கு. தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம்னு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா? நம்ம அறிவுசார் முதலீடை பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவே மொத்தமாக போன வருஷம் கல்விக்காக ஒதுக்கின நிதி 74,000 கோடி. தமிழ்நாடு கல்விக்காக ஒதுக்கின நிதி 44,000 கோடி. இந்த சேஞ்ச் தான் நாம் எதுக்காக எதை முதன்மையாக வச்சுருக்கோன்னு நம்ம அறிவில் முதலீடு பண்ணுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்குறோம், கல்வியோட திறன் பயிற்சிகளை கொண்டு போய் சேர்க்குறோம், அதற்கான திட்டங்களை வகுக்கிறோம். நிதி தரமாட்டேன்னு சொன்னாலும் அந்த திட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி முன்னேற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கோம். ஒரே ஒன்று தான் நமக்கெல்லாம் இருக்கிறது, ஒரு மாபெரும் தமிழ் கனவு. அந்த கனவு நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் கல்வியையும் நம்ம வரலாற்றையும் சரியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது. அதை பெறுவதற்காக நாம் களைப்பின்றி போராடுவோம், வெல்வோம்.